அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ், அப்படி இல்லைன்னா அலிமோனி பென்டென்டே லைட் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. இது கேட்டாலும் ஒன்று தான், இது கேட்டாலும் ஒன்று தான். இன்டரிம் மெயின்டெனன்ஸ் கேட்டாலும் ஒன்று தான். பார்த்தீங்கன்னா செக்ஷன் 24 பார்த்தீங்கன்னா இந்து மேரேஜ் ஆக்ட் இன் 1955 டிஃபைன் பண்ணி இந்த டாப்பிக்கை பற்றி பேசுது. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெட்டிஷன் வந்து போட்டுடுவாங்க, கான்ஜுகல் ரைட்ஸோ இல்லைனா ஒரு டிவோர்ஸோ போடும்போது பார்த்திங்கன்னா அந்த சப்ஜெக்டு கீழே, அதாவது அந்த டிவோர்ஸ் சப்ஜெக்டு கீழேயோ இல்லை கான்ஜுகல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு வழக்குக்கு கீழேயோ இந்த இன்டரிம் அப்ளிகேஷன் போடுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மாதம் பார்த்தீங்கன்னா வழக்கு இடை பராமரிப்பு, அதாவது வழக்கு நடத்துறதுக்கும் எனக்கு காசு வேணும், என்னுடைய சொந்த பராமரிப்பு செலவுக்கும் காசு வேணும்னு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டாங்கன்னா அது எதோட அண்டரில் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அலிமனி பென்டென்டே லைட் அப்படின்ற அண்டரில் வந்துடும். ஹானபிள் ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா யார் இரண்டு பேருடைய வருமானத்தையும் கருத்தில் கொள்வார். அதாவது கணவனுடைய வருமானத்தையும் கருத்தில் கொள்வார், மனைவியோட வருமானத்தையும் கருத்தில் கொள்வார். இதில் யாருடைய வருமானம் அதிகமாக இருக்குது, யாருடைய வருமானம் குறைவாக இருக்குது என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த இடைக்கால வழக்கிடை பராமரிப்பு தொகை அவர்களுக்கு வழங்கப்படும். வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு வழக்கிடை பராமரிப்பு தொகை கொடுப்பதனால தான் இதோட பேர் பார்த்திங்கன்னா வழக்கிடை பராமரிப்பு அப்படின்னு பேர் இதுக்கு. அதனால் அதை தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் மெயின்டெனன்ஸ் பெண்டன்டே லைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்டெரிம் மெயின்டெனன்ஸ், இடைக்கால பராமரிப்பு தொகை. ரெண்டுத்தில் எதை வேணாலும் எழுதலாம் நீங்கள். ஸோ இந்த டாபிக் கேட்டாங்கன்னா இந்த டாபிக் பற்றி எழுத போகிறீங்க, இந்த டாபிக் கேட்டாங்கன்னா இதே ஆன்சர் தான் இந்த டாபிக் அண்டரில் எழுத போகிறீங்க. செக்ஷன் 24 இந்து மேரேஜ் ஆக்ட் பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணி சொல்லுது. அதற்கு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இன்டரிம் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம கோர்ட்டில் பார்த்திங்கன்னா தனி வழக்காக, அதாவது ஐஏ அப்படின்னு சொல்லுவாங்க, தனி வழக்காக போட்டிங்கன்னா அந்த மூல வழக்கோடு தான் இது சேர்ந்து நடக்கும். ஆனால் இது ஒரு பெட்டிஷனாக மூவ் ஆகும். அந்த பெட்டிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மூல வழக்கே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதை பார்த்திங்கன்னா தமிழில் வழக்கிடை பராமரிப்பு தொகை என்றும், அப்படி இல்லைன்னா இடைக்கால பராமரிப்பு தொகை என்றும் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மனைவிக்கு தான் கண்டிப்பாக இந்த மெயின்டெனன்ஸ் வரா மாதிரி நிறைய கேசஸ்ஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஏதோ ஒரு கேஸில் மட்டும்தான் மனைவி வந்து கணவனுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சில ஜட்ஜ்மெண்ட் வரும். அது பார்த்திங்கன்னா இவருக்கு சுத்தமாக வேலை இருக்காது. அவங்க மனைவி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருப்பாங்க. நமக்கு பிரச்சனை முடிஞ்சால் போதுன்னு ஒரு பெர்மனண்ட் அலிமனியோ இல்லைன்னா இடைக்கால மெயின்டெனன்ஸோ கொடுத்துட்டு அவங்க அந்த வழக்கை நடத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரேரு. பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா கணவன் தான் மனைவிக்கு இடைக்கால பராமரிப்பு தொகையோ இல்லைன்னா வழக்கிடை பராமரிப்பு தொகையோ கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குது. 2001 பார்த்திங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் போடுறாங்க, வழக்கிடை பராமரிப்பு தொகை வேண்டி இல்லைன்னா இடைக்கால பராமரிப்பு தொகை வேண்டி இன்டரிம் மெயின்டெனன்ஸோ இல்லைன்னா அலிமனி பெண்டன்டே லைட் அப்படின்னு போன்ற தேவைக்காக ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் போடுறாங்கன்னா 2001 அமெண்ட்மெண்ட்டின் படி 60 நாளுக்குள்ளே, அதாவது பெட்டிஷன் போட்ட அன்னையிலேருந்து 60 நாள் முடியறதுக்குள்ளே இதற்கு உரிய விளக்கங்களோ இல்லை உரிய ஜட்ஜ்மெண்ட்டோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மிக முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால தான். ஏன்னா பராமரிப்பு தொகை இல்லாமல் அவங்களால அவங்களுடைய ஃபேமிலி சஸ்டெயின் பண்ண முடியாது. அதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இந்த டைமை வந்து அவங்க மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ 60 டேஸுக்குள்ளே அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்துடணும். அதாவது அந்த பராமரிப்பு தொகைக்கான விஷயங்களை வந்து சொல்லிடணும். கொடுக்கறதுனா ஏன் கொடுக்கறது, கொடுக்கலன்னா ஏன் கொடுக்காமல் இருக்கிறதுக்கான விஷயத்தை நம்ம சொல்லிடணும். அதாவது ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுத்துடணும் ஆனபிள் கோர்ட். இதன் அடிப்படையில் தான் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு நிறைய வாய்தா வாங்குகிறாங்க, நிறைய வந்து இயரிங்கை வந்து அட்வொகேட்ஸ் வேஸ்ட் பண்ணுறாங்கன்றதுக்காக தொடர்ந்து 2 வாட்டி நம்ம ப்ரெசன்ஸை மார்க் பண்ணலன்னா 3ஆவது வாட்டி பார்த்திங்கன்னா 2000 ருபீஸ் பார்த்திங்கன்னா ஃபைனாக போட்டுடுறாங்க. யார் வராமல் இருக்கிறாங்களோ அவங்க மேலே பார்த்திங்கன்னா ஒரு 2000 ருபீஸ் ஃபைனை போட்டுட்டு ஆப்போசிட் பார்ட்டிக்கு, அதாவது கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யார் வராமல் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குற மாதிரிலாம் நிறைய கோர்ட்டில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நம்ம.
அதன் அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, வழக்குகள் மிக வேகமா நடக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பிரசன்ட் ஆகுறாங்க. ஸோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. அது இதெல்லாம் கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் இந்த 60 நாள்ன்றது சாத்தியமா இருக்கும். அப்படி இல்லன்னா 60 நாள் சாத்தியமா இருக்காது. ஏன்னா, நெறைய வழக்குகள்ல வாய்தான்னு வாங்கி டைம நெறைய டிலே பண்றதுனால, கோர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆர்டர பிறப்பிச்சிருக்கு. ஸோ, கன்டினியூஸா 2 வாட்டி வரலன்னா, 3வது வாட்டி ஒரு 500வது கண்டிப்பா ஃபைன் போட்டுர்றாங்க. நம்ம சப்கோர்ட்ல நீங்க போயிட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிய வரும். ஒரு அட்ஜாயின்மென்ட் பெட்டிஷன் போட சொல்லுவாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபைனையும் போட சொல்லுவாங்க. கண்டிப்பா கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க இதெல்லாம் பார்க்கணும். படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல போயிட்டு ஒரு அப்சர்வேஷனுக்காக உட்காருங்க. அப்பதான் என்ன நடக்குதுன்னு தெரியும். படிப்பு வேற, கண்டிப்பா கோர்ட்டோட செக்ஷன்ஸ் வேற. ரொம்ப டோட்டலா டிஃபரெண்ட்டா இருக்கும். அந்த இடத்துல நம்ம நிக்கணும் முதல்ல. கோர்ட்டுல ஜட்ஜு முன்னாடி போய் நிக்கணுன்றதே ஒரு பெரிய சப்ஜெக்ட்டா தான் நம்ம பார்க்கணும். அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஸோ, அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். படிக்கும்போதே போயிட்டீங்கன்னா, ரொம்ப மிக எளிமையா இருக்கும். இதுவரைக்கும் இந்த டாபிக் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். ஸோ, கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா, சின்ன கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் வரும் இதில. பெரிய கொஸ்டின் வந்தாலும் நீங்க எழுதிடலாம். சின்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் எழுதிடலாம். டாபிக்ஸை மட்டும் மெயின்ல வச்சுக்கிங்க. அதற்குண்டான அந்த ஒரு என்னென்ன டாபிக்ஸ் குடுக்கணும் அப்படின்றத மட்டும் குடுத்துட்டு, அண்டர்லைன் பண்ணிட்டு, நீங்க அதுக்கு உண்டான விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பேராகிராஃபா எழுதுனீங்கன்னா, நீங்க தாராளமா 5 பேஜ் கூட எழுதலாம். சின்ன கொஸ்டினா இருந்துச்சுன்னா, ஒரு 1 1/2 பேஜ், 2 பேஜ் எழுதலாம் நீங்க. ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. நடைமுறை வாழ்க்கையில நீங்க டே பை டே பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் சட்டம். ஸோ, சட்டம் படிக்கிறது மிக எளிது. ரொம்ப எளிது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே பை டே வாழ்க்கையில நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. என்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷன்ஸ மெயின்ல வச்சுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் தவறுதலா போட்டுட்டோம்னா வேற மாதிரி போயிடும். ஸோ, திருத்துறவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு அடி அடிச்சுருவாங்க. அதனால செக்ஷன்ஸ கையாளும்போது மிக மிக கவனமா கையாளுங்க. வேற ஒன்றும் இதில கஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த செக்ஷன ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எதனா ஒரு கோட் வேர்ட ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப செக்ஷன் 24 அப்படின்னா, மொத்தமே பார்த்தீங்கன்னா, இந்து மேரேஜ் ஆக்ட்ல மொத்தமே 30 செக்ஷன் தான் இருக்கு இதுல. ஸோ 30 செக்ஷன்ல எஃபெக்டிவா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 செக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ 12 செக்ஷன் நம்ம மெயின்ல வச்சுக்கணும். ஸோ அதில 24 எப்படி மெயின்ல வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பெர்மனன்ட் டெம்பரவரி அலிமோனி இல்லையா? ஸோ 24,000மோ அப்படி இல்ல ரூ. 24 இவரு டெம்பரவரி அலிமோனியா குடுக்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி பெர்மனன்ட்டா இருந்ததுன்னா ரூ. 25 குடுக்குறாரு அப்படின்ற மாரி ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 24யும் இந்த 25யும் இப்படியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, உங்களுக்கு செக்ஷன் மறக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மாதிரி எதனா ஒரு கோட் வேர்டோட செக்ஷன ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நம்ம மிக எளிமையா, நேர்த்தியா நம்மளுடைய ஆன்சர் ஷீட்ல நம்ம செக்ஷன்ஸ ஃபீட் பண்ணிட்டோன்னா போதும். கரெக்ஷன் பண்றவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. உங்கள நல்ல மதிப்பெண்ணோட பாஸ் பண்றதுக்கு அவங்க உத்வேகப்படுத்தி உங்கள பாஸ் பண்ணி விட்டுடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நன்றி, வணக்கம்.